ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்டுக்கான காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்கப்பா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குரூப் அண்ட் உங்களுடைய மிஸ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 11th ஸ்டாண்டர்டுக்கான எல்லா ஃபுல் போர்ஷனுக்கான கைடும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம குரூப்புக்கு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப் வந்து கீழே இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இதே டைமில் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, டாட்டா பாய் பாய் அவ்வளோதான், நீங்கள் வந்து கிளம்பிடுவீங்க. ஆன்சர் கீ உங்களுக்கு டக்குன்ட்டு டெலகிராமில் தான் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், அதனால் இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்டுக்கான காமர்ஸுக்கான ஃபுல் பிடிஎஃப், அப்புறமா வந்து பிடிஎஃபோட கொஸ்டின் வித் ஆன்சர் கீ எல்லாமே A to Z மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய குரூப்பை மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அக்கௌண்டன்சி எப்படி வந்துச்சோ அதே ஃபார்முலா, ஓகேவா? அதனால் வந்து யாருமே வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான மாணவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. பிகாமாக இருங்க, நல்லா எழுதிட்டு வாங்க. லாஸ்ட் எக்ஸாம், என்ஜாய் யுவர் லைஃப். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.